அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இஸ்லாமிக் பேஸ்டு கண்டென்ட்ஸாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய ஹதீஸ்களை உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தொழுகையின் சிறப்புகள். ஹதீஸ் 1, இஸ்லாத்தின் 5 தூண்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனிப்னி உமர ரலியல்லாஹு அன்ஹுமா கால ரசூலுல்லாஹி புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஷின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத்தி வல் ஹஜ்ஜி வ சௌமி ரமலான வ காலல் முந்திரியு ஃபித் தர்கீபி ரவாஹுல் புகாரியு வ முஸ்லிமு வ கைருஹுமா அன் கைரி வாஹிதிம் மினஸ் ஸஹாபத்தி. இந்த ஹதீஸின் பெயர் இஸ்லாத்தின் 5 தூண்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பது என்னவென்றால், இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடமாகவும் அது 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது போன்று கூறுகிறார்கள். முதலாவது தூண் என்னவென்றால் நமது கலிமா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. அதாவது அதோடைய விளக்கம் என்னவென்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள். இரண்டாவதாக தொழுகையை நிறைவேற்றுவது. தொழுகையை பற்றி நமது நபி கூறுவது என்னவென்றால், ஒருவன் ஒரு ஆற்றில் 5 நேரம் குளித்தால் எப்படி சுத்தமாக இருப்பானோ அதே போல் ஒரு மூமினானவன் 5 நேரம் தொழுகும் போது அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும், அதாவது அவன் சுத்தமாகப்படுவான். மூன்றாவதாக ஜகாத் கொடுப்பது, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அதுதான் ஜகாத் என்று கருதப்படுகிறது. நான்காவதாக ஹஜ் செய்வது. ஐந்தாவதாக ரமலான் மாதம் நாம் நோன்பு வைக்க வேண்டும். இவை அனைத்தும் தான் இஸ்லாத் கடமைகளாக கருதப்படுகிறது. நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இஸ்லாத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதை நீங்கள் கேட்க வேண்டும். அது என்னவென்றால், இஸ்லாம் என்பது ஒரு கூடாரமாகவும் அது 5 கம்பங்களை வைத்து நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள். அதில் நடுக்கம்பம் என்பது கலிமா எனவும், மற்ற 4 கம்பங்களும் தொழுகை, ஜகாத், ஹஜ் மற்றும் ரமலான் நோன்பு வைப்பது அதை பற்றி கூறுகிறார்கள். மற்றும் இதில் நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது. அதே போல் மற்ற 4 கம்பங்களில் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டால் கூடாரம் இருக்கும், ஆனால் அது குறையுடையதாகவே காணப்படும். ஆகவே அந்த 5 கடமைகளுமே நமக்கு ஒரு மூமினானவனுக்கு அடிப்படையான கடமையாகவும் அது ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கிறது. ஒரு இஸ்லாமானவன் இந்த 5 கடமையையும் நிறைவேற்ற வேண்டும். அதில் மிகவும் முக்கியமானது தொழுகைதான். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் கேட்டேன், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்பதற்கு அவர் தொழுகை மற்றும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். மூன்றாவது ஜிஹாத். தொழுகை, அதாவது தொழுகையில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலும் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், தொழுது கொள்ளுங்கள், தொழுக வேண்டும். ஒரு மூமினாகவன் கடமையான தொழுகையை பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஜிகாத். ஜிகாத் என்பது சக மனிதர்களோட அன்பு செலுத்த வேண்டும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டும். தொழுகையிலும் சரி வாழ்விலும் சரி கடினமாக உழைக்க வேண்டும். மூன்றாவதாக எந்த சூழ்நிலையிலும் பொய் கூறாமல் இருப்பது. ஆக மூமின்களான நாம் அனைவரும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மிகவும் முக்கியமானதாக தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுது கொள்வது மிகவும் சிறந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.